வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிப்புல இயக்குனர் ஹரிஷ் சங்கர் இயக்கத்துல ரீசண்டா தெலுங்கு படமா வெளிவந்திருக்கிற உஸ்தாத் பகத்சிங் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கப்பர் சிங் பட அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா இல்ல வழக்கமான ஒரு ரீமேக் தானா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல பவன் கல்யாண் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு ரகமா இருக்கிறாரு. ஒரு நாள் சிஎம் ஆகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற வில்லன் பார்த்திபன் மற்றும் அவரோட பையன் பண்ற அராஜகத்துக்கு ஹீரோ ஒரு செக் வைக்கிறாரு. இதுக்கு இடையே ஹீரோயின் ராஷி கண்ணா கூட ஒரு காதல் காட்சி, அதுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் அப்படின்னு அப்படியே திரைக்கதை மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திபன் மற்றும் பவன் கல்யாணுக்கு இடையே இருக்கிற பழைய பகை என்ன, ஹீரோ வாழ்ற ஊர்ல மக்கள் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை ஹீரோ எப்படி தடுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல பவன் கல்யாணோட எனர்ஜி தான் படத்தோட பெரிய முதுகெலும்பா இருக்குது. அவருடைய மேனரிசம், மாசான வசனங்கள், போலீஸுக்கே உரிதான அந்த கம்பீரம் அப்படின்னு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு பெரிய விருந்தளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் படத்துல ஸ்ரீலீலாவே வராங்க. அவங்களோட சூப்பரான நடிப்பாகட்டும், தரமான டான்ஸ் காட்சிகளாகட்டும், ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற சேட்டைகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல பவன் கல்யாணோட நிஜ அரசியல் வாழ்க்கையை தொடர மாதிரியான வசன காட்சிகள் இடம் பெற்றிருக்குது. அந்த வசன காட்சிகள் வர இடங்கள்ல தியேட்டர்ல விசில் பறக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்துல வர சண்டை காட்சிகளை பார்க்கும்போது ஸ்டைலிஷா, அதே நேரத்துல மாசாவே இருக்குது. மேலும் இந்த படம் பார்க்கும்போது பவன் கல்யாணோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ இந்த படத்துல உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் பார்க்கும்போது விஜய் சாரோட தெரி படத்தோட டெம்ப்ளேட்டை உங்களால பல இடங்கள்ல ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த படம் புதுவித ஒரு உணர்வை ஏற்படுத்த நமக்கு மிஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம வழக்கமா தெலுங்கு படங்கள்ல நாம பாக்குற மாதிரி லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த துளி கூட உங்களால இந்த படத்துல எதிர்பார்க்க முடியாது. படத்துல ஹிந்து தர்மம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருது. அந்த காட்சிகள் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாவே இருந்தாலும் அந்த காட்சிகள் படத்துல வாலண்டியரா திணிக்கப்பட்ட ஒரு ஃபீலை தான் ஏற்படுத்துது. நாம பல படங்கள்ல பார்த்த மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி விசஸ் அரசியல்வாதி அப்படின்னு பழக்கப்பட்ட ஒரு பாணியில தான் படம் மூவ் ஆகுது. படத்தோட பின்னணி இசைய இன்னுமே பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். இந்த படம் தமிழ் டப்பிங்லே கிடையாது. இப்ப தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.